ஹாய் வீவர்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமையல்குறிப்பு.com இன் சுவையோ சுவை. இன்றைக்கி சுவையோ சுவை நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி ரசம். அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 5 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து தக்காளி அதிகமாக போகணும், புளி ரொம்ப கம்மியாக போட்டால் போதும். இப்போ மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், தனியா 1/2 ஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய், புளி நெல்லிக்காய் அளவு எடுத்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கிறேன். பூண்டு 6 பல், கடுகு 1 ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, மல்லி இலை தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. முதல்ல வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கூடிய மிளகு, ஜீரகம், தனியா இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி பொடிச்சாச்சு. இதோட நம்ம பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி 3மே சேர்த்து இன்னொரு தடவை நல்லா அரைச்சிக்கலாம். மிளகு, ஜீரகம், தனியா, பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி ட்ரையாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கூடிய 5 தக்காளியில் 3 தக்காளியை பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ 3 தக்காளியை விழுதாக அரைச்சிருக்கிறேன். 2 தக்காளியை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன் தக்காளியை அரைச்சி நம்ம ரசம் வைக்கிறோம் அப்படின்னா, கையில் நம்ம என்ன தான் மசித்தாலும் அது சரியாக மசியாது. மிக்சியில் அரைச்சி சாராக போட்டு நீங்கள் ரசம் வச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வைங்க. நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறனால 5 நிமிஷத்தில் இந்த ரசம் செஞ்சிடலாம். கடாய் சூடாகட்டும். இப்போ கடாய் சூடாகிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க போதும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானோடனே கடுகு போட்டு தாளிச்சிடலாம். கடுகு வெடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை போட்டுடலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு அரைச்சி வச்சுருக்கூடிய மசாலாவை இதில் சேர்த்து இந்த எண்ணெயில் வதக்கிடலாம். நான் ஏற்கனவே வந்து மசாலாவில் வந்து மல்லி இலை, கருவேப்பிலை எல்லாமே போட்டு தான் அரைச்சிருக்கிறேன். ஏன்னா நம்ம ரசத்தில் அப்படியே போடும்போது குழந்தைங்களாம் தூக்கி வெளியே போட்டுருவாங்க. அதுக்கான சத்து வந்து முழுசாக கிடைக்காது. இப்படி அரைச்சி நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த சத்து முழுசாக கிடைக்கும், தூக்கி வெளியே போட முடியாது. இப்போ லைட்டாக மசாலா வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கூடிய தக்காளி இதில் சேர்த்து வதக்கிடலாம். இந்த பொடியை போட்டு நீங்கள் எண்ணெயில் வதக்கும் போதே ரசம் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். உடனே பசிக்கும், சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த தக்காளியோட நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய புளியை கொஞ்சமாக ஊற்றினா போதும். நம்ம ஏற்கனவே தக்காளி நிறைய போட்டிருக்கிறோம். இந்த புளி தண்ணியில் தக்காளி நல்லா வேகட்டும். அடுப்பை சிம்மில் வச்சு தக்காளியை கொஞ்சம் வேக விடுங்க. இப்போ தக்காளி வேகும்போதே தக்காளி லைட்டாக கரண்டியால் இப்படி மசிச்சு விட்ருங்க. அப்போ இன்னும் நல்லா வெந்துடும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தக்காளி விழுது இதில் சேர்த்துடலாம். யூஸ்வல் ரசத்தை விட இந்த ரசம் வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஏன்னா நம்ம தக்காளி அரைச்சி விழுது இதில் சேர்த்துருக்குறோம். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உங்களுக்கு ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோக்கு ஊற்றிக்கோங்க. ரசம் எப்போவுமே கொதிக்க வைக்கக்கூடாது. மேலே எப்படி நுர மாதிரி பொங்கி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் ரசத்தோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொதிச்சிருச்சுன்னா டேஸ்ட்டே மாறிடும். இப்போ பார்த்திங்கன்னா மேலே நுர பொங்கி வந்துட்டுருக்குது ரசத்தில். ரசம் வைக்கும்போது நம்ம அடுப்பு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்துட்டு கரெக்டாக பக்குவத்தில் ஆஃப் பண்ணிடணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நுரைச்சி வந்துருச்சு. தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.